ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா ஃபைனைட் ஃபீல்டோட சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஃபைனைட் ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் வந்து ப்ரைமாக இருக்கும். அண்டு ZP இஸ் ஏ ப்ரைம் சப்ஃபீல்ட் ஆஃப் எனி ஃபைனைட் ஃபீல்ட் அண்டு டிகிரி ஆஃப் ஃபைனைட் ஃபீல்ட் ஓவர் ZP இஸ் என்னன்னு பார்த்துருப்போம் சரியா. அண்டு நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துருப்போன்னா finite field is a splitting field of xp power n minus x over z பார்த்துருப்போம். ஓகே, அடுத்து என்ன ரிசல்ட் பார்த்துருப்போன்னா p power n ஆர்டரில் ஒரே ஒரு யூனிக் ஃபைனைட் ஃபீல்டு தான் இருக்குங்கிற ரிசல்ட் பார்த்தோம் சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு அது ரிலேட்டடாக உள்ள ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் சரியா. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். f என்னன்னா z3 of x by ideal generated by f of x. okay, f is z3 of x by ideal generated by f of x, where f of x belongs to z3 of x is irreducible over z3. okay, then irreducible and degree of f equal to 2. okay, find the groups G1 and G2 such that f comma plus is isomorphic to G1 and G2 is equal to f star comma dot. okay, என்ன கண்டுபிடிக்கணும்னா f வந்து f is equal to z3 of x by ideal generated by x. f of x is irreducible over z3 and of degree 2. then find a group which is G1 is isomorphic to f comma plus and G2 is isomorphic to f star dot multiplication. okay, இப்போ இது என்ன குரூப்னு கண்டுபிடிக்கணும் சரியா. அடிஷனை பொறுத்து f வந்து எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் வந்து குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சரியா. ஸோ இது வந்து எந்த குரூப்புக்கு ஐசோமார்பிசம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் சரியா. இந்த G1 G2 கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். பொதுவாக இப்போ சின்ஸ் f of x வந்து irreducible, f of x வந்து irreducible over z3. அப்போ இந்த f of x வந்து எதை ஜென்ரேட் பண்ணுன்னா மேக்ஸிமல் ஐடியலை ஜென்ரேட் பண்ணும், இஸ் மேக்ஸிமல். ஓகே, f of x irreducible இருந்தால் அது ஜென்ரேட் பண்ணது ஐடியல் வந்து மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும். ஸோ அப்போ ரிங் பை மேக்ஸிமல் ஐடியல் என்ன சொல்லிடலாம், ஃபீல்டுன்னு சொல்லிடலாம். ஸோ f ஈக்குவல் டு z3 of x by ideal generated by f is a field. okay, is a field. okay, இப்போ இந்த ஃபீல்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் சரியா. அண்ட் f of x ஓட டிகிரி வந்து என்னென்னா 2. டிகிரி ஆஃப் f of x வந்து என்னென்னா 2. ஓகே, ஸோ அப்போ fல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா a0 into 1 plus a1 into x plus ideal generated by f of x இருக்கும். ஓகே, such that ai's வந்து எங்கே இருக்குன்னா z3ல வேரி ஆகும். அதாவது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2ஆக இருந்தால் 1xோட லீனியர் சம்மாக மட்டும்தான் எழுதணும். சப்போஸ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1ஆக இருந்தால் a0 into 1 ப்ளஸ் ஐடியல் ஜென்ரேட்டட் பை அந்த பாலினாமியலாக போட்டுருணும். அப்போ எக்ஸ்லாம் வராது சரியா. ஸோ இங்கே பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2ஆக இருக்கிறப்போ எந்த பாலினாமியல் எடுத்தாலும் எக்ஸ் ஸ்கொயர், ஜஸ்ட் இப்படி ஒரு பாலினாமியல் எடுங்க, a0 ப்ளஸ் a1 எக்ஸ் ப்ளஸ் a2 எக்ஸ் ஸ்கொயர் அப் டு an எக்ஸ் பவர் என்னன்னு எடுத்திங்கன்னா இது இந்த 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 அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லா டேர்ம்லையும் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இருக்கும். ஸோ இந்த 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 எக்ஸ் ஸ்கொயருடைய மல்டிப்புள்னால் இந்த பாலினாமியல் இந்த ஐடியலுக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ எஃப் எப்படி இருக்குன்னா a0 ப்ளஸ் a1 எக்ஸ் ப்ளஸ்
ideal generated by f of x where ai belongs to z3. அப்போது எஃபோட கார்டினாலிட்டி என்ன வரும் பாருங்கள், ஏ நாட்டுக்கு 3 பாசிபிள் வேஸில் ஃபில் பண்ணலாம், A1க்கு 3 பாசிபிள் வேஸில் ஃபில் பண்ணலாம். அப்போ எஃப் ஈக்குவல் டு என்னென்னா 9ஆக இருக்கும். எஃபோட கார்டினாலிட்டி வந்து என்னென்னா எஃப் இஸ் ஏ ஃபைனைட் ஃபீல்ட் ஆஃப் கார்டினாலிட்டி 9. சரியா, எஃப் இஸ் ஏ ஃபைனைட் ஃபீல்ட் வித் கார்டினாலிட்டி 9. ஓகே, நமக்கு ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எஃப் ஸ்டார் கமா டாட் வந்து என்னென்னா சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, எஃப் ஸ்டார் கமா டாட் வந்து சைக்ளிக் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எனி ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் இப்போ அண்டு ஆர்டர் ஆஃப் எஃப் ஸ்டார் வந்து 8. ஓகே, ஸோ இப்போ எனி ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இசட்என்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எஃப் ஸ்டார் வந்து சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. அப்போ எஃப் ஸ்டார் கமா டாட் is isomorphic to Z8. Okay, isomorphic to Z8. Okay, so இது என்னன்னா G2, இதான் G2. ஓகே, அடுத்து G1 கண்டுபிடிக்கணும். இப்போ Fல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா A0 ப்ளஸ் A1x ப்ளஸ் ஐடியல் ஜென்ரேட்டட் பை Fன்னு இருக்குது. ஏஐஸ்லாம் எங்கே இருக்குன்னா Z3ல இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஒரு பாலினாமியல் எடுங்க, A0 ப்ளஸ் A1x அண்டு எஃபோட கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்கும்னா எஃபோட கேரக்டரிஸ்டிக் வந்து 3. ஏன்னா எஃபோட ஆர்டர் எப்படி இருக்குது பாருங்கள், 9 இருக்குது. 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா, அப்போ கேரக்டரிஸ்டிக் வந்து 3. அப்போ கேரக்டரிஸ்டிக் 3ஆக இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட்டை 3 டைம்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது வந்து பிலாங்ஸ் டு எஃப், ரைட்டா? இந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு எஃப். இந்த எலமெண்ட்டை 3 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3A0 plus 3A1x plus ideal generated by F வரும். கேரக்டரிஸ்டிக் வந்து 3ஆக இருக்கனால 3 into A வந்து என்ன, A0 வந்து 0 ஆயிரும், 3 into இது வந்து என்ன 0 ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஐடியல் ஜென்ரேட்டட் பை எஃப்ஆ வந்துடும். சரியா, அப்போது எஃப்பில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டுடைய ஆர்டர் வந்து என்னென்னா இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 ஃபார் எவ்ரி ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 இன் எஃப். ஓகே, எஃபோட கேரக்டரிஸ்டிக் வந்து 3. அப்போ எந்த எலமெண்ட்டை எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டுடைய அடிட்டிவ் ஆர்டர் வந்து 3ஆக தான் இருக்கும். சரியா, இதில் உள்ள எந்த எலமெண்ட்டை 3 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 0 வந்துடும். சரியா, ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 ஃபார் எவ்ரி ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 இன் எஃப். அப்போ இந்த எஃபோட ஆர்டர் என்ன இருக்குது பாருங்கள், எஃபோட ஆர்டர் 9. ஆர்டர் 9 உள்ள அபிலியன் குரூப்பில் ஆர்டர் 3 உள்ள எலமெண்ட்டு, எல்லா எலமெண்ட்டுடைய ஆர்டரும் 3ஆக இருந்தால் அந்த குரூப் எதுக்கு ஐசோமார்பிசமாக இருக்கும்னா Z3 கிராஸ் Z3க்கு ஐசோமார்பிசமாக இருக்கும். சரியா, அதாவது ஒரு குரூப்பில், ஒரு ஃபைனைட் அபிலியன் குரூப்பில் எல்லா எலமெண்ட்டுடைய ஆர்டரும் 3ஆக இருந்தால் அந்த குரூப் வந்து Z3 கிராஸ் Z3ஆக தான் இருக்கும். சரியா, ஸோ ஃப்ரம் திஸ் ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா எஃப் ஸ்டார் கமா டாட் வந்து என்னென்னா ஐசோமார்பிக் டு Z8 அண்டு இது வந்து என்னென்னா G2. ஓகே, அடுத்து எஃப் கமா ப்ளஸ் வந்து என்னென்னா ஐசோமார்பிக் டு Z3 கிராஸ் Z3ன்னு எழுதிக்கலாம். Z3 கிராஸ் Z3ன்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ இதுதான் அந்த ப்ரூஃப். இது வந்து இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருந்தாங்கன்னா சிஏசிஆர் நெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சிஏசிஆர் நெட் எக்ஸாமில் ஒரு வருஷம் பார்ட்டு சியில் கேட்ட கொஸ்டின். சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் என்னென்னா ஆல்ஃபா வந்து நான்-ஜீரோ எலமெண்ட் எங்கன்னா எஃப் பி பவர் என். சரியா, ஆல்ஃபா இஸ் நான்-ஜீரோ எலமெண்ட் இன் p power n, f p power n, that is finite field with cardinality p power n. சரியா, இப்போ ஆல்ஃபா இஸ் பெர்மிட்டிவ்னா என்ன இருக்குன்னா if order of alpha equal to n, order of alpha equal to p power n minus 1, அதாவது இது equal to cardinality of f star. ஆல்ஃபா வந்து ஃபைனைட் ஃபீல்டில் எடுத்தேன், ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் பி பவர் என்ல எடுத்தேன். திஸ் எலமெண்ட் இஸ் பெர்மிட்டிவ்னா ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி பவர் n மைனஸ் 1.
p பவர் n மைனஸ் ஒன் என்னென்னா ஆர்டர் ஆஃப் எஃப் ஸ்டார். சரியா? அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து சைக்ளிக் குரூப். ஸோ அப்போது எலமெண்ட்டோடைய ஆர்டரும் எஃப் ஸ்டாரோட ஆர்டரும் சேமாக இருக்குது. அப்போது இதை என்ன சொல்லுவோம்னா ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் எஃப் ஸ்டார் கமா டாட். ஓகே. ஸோ அப்போ எஃப் ஸ்டார் வந்து சைக்ளிக் குரூப்னு தெரியும் இல்லையா? ஃபைனைட் ஃபீல்டில் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஏ சைக்ளிக் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஸோ அதில் உள்ள ஜென்ரேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா பெரிமிட்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அதாவது இஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் பி பவர் என், எஃப் பி பவர் என். ஓகே. எஃப் பி பவர் alpha belongs to f p power n is primitive na primitive if என்ன எழுதலாம் sorry then f p power n star equal to subgroup generated by alpha, subgroup generated by alpha. அப்போ ஃபைனைட் ஃபீல்டில் உள்ள நான் ஜீரோ எலமெண்ட் ஃபார்மிங் சைக்ளிக் குரூப், அந்த சைக்ளிக் குரூப்பை ஜென்ரேட் பண்ணத எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா பெரிமிட்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் பெரிமிட்டிவ் எலமெண்ட் எப்படி, தி நம்பர் ஆஃப் பெரிமிட்டிவ் எலமெண்ட்ஸ் இன் எஃப் பி பவர் என் இஸ் என்னன்னா பை ஆஃப் பி பவர் என் மைனஸ் ஒன். மைனஸ் ஒன் என்னென்னா இதுலேருந்து நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துருது. சரியா? நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துனா ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு ஆயிலர் பை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க. சரியா? நம்பர் ஆஃப் பெரிமிட்டிவ் எலமெண்ட்ஸ் இன் எஃப் பி பவர் என் இஸ் பை ஆஃப் பி பவர் என் மைனஸ் ஒன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இந்த ஃபைனைட் ஃபீல்டில் எத்தனை சப்ஃபீல்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஃபைனைட் ஃபீல்டில் எத்தனை சப்ஃபீல்டு வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் தியரம் பாருங்கள். எஃப் பி பவர் எம் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் பி பவர் என் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எம் டிவைட்ஸ் என். சரியா? இந்த ஃபீல்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபீல்டில் எத்தனை சப்ஃபீல்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா எஃப் பி பவர் எம் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் பி பவர் என் if and only if m divides n. ஓகே. அப்போ இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா hence the number of subfield of f p power n is என்னென்னா என்ன எத்தனை நம்பர்ஸ் டிவைட் பண்ணுதோ அத்தனை சப்ஃபீல்டு இருக்கும். அப்போ tau of n என்னென்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் n. tau of என்னன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் n. சரியா? ஓகே. ப்ரூஃப் பார்ப்போம். இப்போ சப்போஸ் எஃப் பி பவர் n இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் பி பவர் n எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா தென் care of f p power m care of f p power n இதெல்லாம் என்னென்னா ப்ரைம் p தான். ஓகே. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ZP is a prime subfield of both f p power m and f p power n சொல்லிக்கலாம். சரியா? ஸோ ZP is a subfield of both f p power m and f p power n சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு செயின் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா ZP subfield of f p power m by hypothesis படி f p power m is a subfield of f p power n. ஓகே. இப்போ இதிலிருந்து இது itself a field. சரியா? is a field. ஓகே. அப்போ டிகிரி ஆஃப் f ஸோ இதுலேருந்து டிகிரி ஆஃப் f p பவர் m ஓவர் ZP இதை என்ன சொல்லுவோம்னா எம்னு சொல்லியிருப்போம். டிகிரி ஆஃப் திஸ் ஃபைனைட் ஃபீல்ட் ஓவர் ZP வந்து
இந்த பவரில் உள்ள m தான் சரியா. அண்டு டிகிரி ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் இசட்பி, இது என்னென்னா டிகிரி வந்து n. ஓகே, அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இசட்பி இருக்குது, அடுத்து இது எஃப் பி பவர் எம் இருக்குது, அடுத்து இது ஒன்று இருக்குது, இது என்னென்னா எஃப் பி பவர் n இருக்குது ரைட்டா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி வந்து ஃபைனைட், இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரியும் ஃபைனைட் சரியா. அப்போது இதனுடைய டிகிரி வந்து என்னவாக இருக்கும்னா ஃபைனைட்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி, அதாவது இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி வந்து இன்ஃபினிட்டியாக இருந்தால் ரிமைனிங் எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி இன்ஃபினிட்டி ஆகிரும்னு ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம் சரியா. அப்போது இங்கே வந்து இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி ஃபைனைட் இருக்குது, அடுத்து இதனுடைய டிகிரி வந்து ஃபைனைட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி இன்ஃபினிட்டியாக இருந்தால் எல்லா எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி இன்ஃபினிட்டியாக மாறிடும். இது ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி வந்து ஃபைனைட். ஸோ டிகிரி ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் எஃப் பி பவர் எம் இஸ் ஃபைனைட். இது இன்ஃபினிட்டியாக இருந்தால் இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி இன்ஃபினிட்டி ஆகிரும், இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி இன்ஃபினிட்டி ஆகிரும். ஸோ கண்டிப்பாக இந்த எஃப் பி பவர் எம் ஓவர் எஃப் பி பவர் எம் இஸ் ஃபைனைட்னு எழுதிக்கலாம் சரியா. ஸோ இப்போ எல்லா எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி ஃபைனைட். ஸோ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஃபைனைட்டுங்கிறத அப்ளை பண்ணுங்கள். எஃப் பி பவர் என் ஓவர் இசட்பி எப்படி எழுதிக்கலாம்னா டிகிரி ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் எஃப் பி பவர் எம்னு எழுதிக்கலாம் இன்ட்டு டிகிரி ஆஃப் எஃப் பி பவர் எம் ஓவர் இசட்பின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டிகிரியும் ஃபைனைட். ஸோ இதனுடைய டிகிரி என்னென்னா என். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். இந்த நம்பர் வந்து எஃப் பி பவர் என் ஓவர் எஃப் பி பவர் எம். ஓகே, இதனுடைய டிகிரி வந்து எம். ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா எம் டிவைட்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம். எம் டிவைட்ஸ் என். அப்போ எஃப் பி பவர் எம் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் பி பவர் என்னன்னு இருந்தால் எம் டிவைட்ஸ் என் சரியா. ஸோ இதிலேருந்து அகெயின் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா இந்த வேல்யூ என்னென்னா டிகிரி ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் எஃப் பி பவர் எம் இஸ் ஈக்குவல் டு என் பை எம். இந்த இதில் எம்மால் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஃபைனைட் ஃபீல்டு தான். எஃப் பி பவர் என் ஓவர் எஃப் பி பவர் எம், இதனுடைய டிகிரி வந்து என்னென்னா என் பை எம். என் பை எம்னு எழுதிக்கலாம் சரியா. இப்போ அடுத்த ரிசல்ட் என்னென்னா கான்வர்ஸ் பார்ட்டு. கான்வர்ஸ்லி என்ன அசைன் பண்ணிக்கிறேன்னா எம் டிவைட்ஸ் என்னன்னு அசைன் பண்ணிக்கோங்க. கிளைம் என்னென்னா எஃப் பி பவர் எம் எஃப் பி பவர் எம் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் பி பவர் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் சரியா. ஓகே, இப்போ என்ன கிளியர்லி என்ன எழுதலாம்னா கிளியர்லி எஃப் பி பவர் எம் இஸ் ஏ ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஃபார் எக்ஸ் பி பவர் எம் மைனஸ் எக்ஸ் ஓவர் இசட்பின்னு எழுதிக்கலாம் சரியா. இது வந்து இந்த பாலினாமியலுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டாக இருக்கும் சரியா ஓவர் இசட்பி. அதே மாதிரி என்ன எழுதலாம்னா இந்த ஃபீல்டு வந்து எஃப் பி பவர் என் இஸ் ஏ ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஃபார் எக்ஸ் பி பவர் என் மைனஸ் எக்ஸ் ஓவர் இசட்பி. ஓகே, தென் இதில் ஜஸ்ட்டு அதாவது எம் டிவைட்ஸ் என்னன்னு இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் டிவைட்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இது பாலினாமியல்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டியில் இது ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி சரியா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து இந்த இடத்துல கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் டிவைட்ஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் டிவைட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பை ஹைபாதிசிஸில் சரியா. எம் டிவைட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து பி பவர் எம் டிவைட்ஸ் பி பவர் என்னாக இருக்கும் சரியா. பி பவர் எம் ஏன்னா இதுலேருந்து என்ன எழுதலாம்னா
m வந்து less than n, ரைட்டா? இப்போ p பவர் m வந்து எதை டிவைட் பண்ணால் p பவர் n டிவைட் பண்ணோம். ஸோ இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா x p பவர் m மைனஸ் x டிவைட்ஸ் x p பவர் n மைனஸ் xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ x p பவர் m minus x divides this number. Okay. So this implies x p power, sorry, this implies x p power n minus x equal to a multiple of this, right? Upon lambda of x into x p power m minus x for some lambda of x belongs to f of x. For some lambda of x belongs to f p power m p power n of x. சரியா? ஓகே. இப்போ for any alpha எடுங்க. For any alpha belongs to என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f p power m is a subfield of f p power n ன்னு சொல்லணும், ரைட்டா? அப்போ f p power n உள்ள எல்லா எலமெண்ட்டும் f p power n இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்போ f p power m ஒரு எலமெண்ட் எடுக்கேன். இந்த எலமெண்ட் வந்து எங்கே இருக்குது? கிளைம் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா கிளைம் என்னென்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு f p power n சொல்லணும். சரியா? அப்போ சொல்லிட்டா இது வந்து சப்செட் ஆஃப் திஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ இது இட்ஸ் செல்ஃப் ஏ ஃபீல்டு. ஸோ இட்ஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் f p power n கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ஃபா பவர் p power n மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு lambda of alpha into x p power alpha power p power m minus alpha ன்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா இங்கே ரூட்டாக இருக்குது. f p power m வந்து ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் x p power m மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும்னா 0 ஆயிரும். சரியா? அதாவது ஆல்ஃபா இங்கே இருந்தால் என்ன அர்த்தம்னா ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் ஆஃப் x p power m மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் ஆஃப் x p power n minus x. சரியா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் ஆஃப் x p power n minus x ஓவர் zp. ஸோ பை டெஃபினேஷன் ஆஃப் f p power n, ஓகே, f p power n உடைய டெஃபினேஷன் படி என்ன எழுதலாம்னா ஆல்ஃபா வந்து எங்கே இருக்கும்னா f p power n இருக்கும். ஏன்னா இதனுடைய ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு வந்து என்னென்னா x p power n மைனஸ் எக்ஸோட ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு என்னென்னா இதுதான். அப்போ ஆல்ஃபா வந்து இந்த பாலினாமியலுக்கு ரூட்டாக இருந்தால் இது இங்கே வந்துடும். சரியா? ஸோ இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா ஆல்ஃபா சாரி this implies f p power m is a subset of f p power n. Okay, so this implies f p power m வந்து itself a field, so is a subfield of f p power n. சரியா? ஸோ அப்போ f p power nல சப்ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அதனுடைய அந்த பவர்ஸில் உள்ள நம்பர் m வந்து n டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ இதில் இந்த அப்சர்வேஷனில் இருந்து இப்போ லெட் f p power n சாரி கன்சிடர் f p power n எடுத்துங்க. இது நம்பர் ஆஃப் subfield of f p power n is tau of n. என்ன எத்தனை நம்பர் டிவைட் பண்ணதோ அத்தனை சப்ஃபீல்ட்ஸ் இருக்கும். சரியா? என்னங்கிற இன்டீஜரை இந்த p power nல உள்ள என்னங்கிற இன்டீஜரை எத்தனை நம்பர் டிவைட் பண்ணுமோ அத்தனை சப்ஃபீல்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அப்போ tau of n சப்ஃபீல்டு இருக்கும். சரியா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இது யூஜிசியில் கேட்ட கொஸ்டின். சரியா? ஃபைண்ட் தி யூஜிசியில் சிஎஸ்சிஆர் நெட்டில் கேட்டிருக்காங்க. சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு டைம் 2 டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் ஆஃப் f p power 100 over zp. Okay,
ஸோ find the number of subfields of f p power 100. சரி, 100 தான் 1000 கிடையாது, 100 over z. அப்போ பை ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் படி 100க்குரிய டிவைசர்ஸை கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போ 100 எடுத்துக்கோங்க. 100 எப்படி எழுதலாம்? 100 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? இப்போ டவ் ஆஃப் 100 கண்டுபிடிங்க. டவ் ஆஃப் 100 என்னன்னா 2 + 1 இன்ட்டு 2 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 9. சரியா? நம்பர் ஆஃப் டிவைசர்ஸுக்கு ஃபார்முலா இதுதான். நம்பர் தியரியில் இருக்கும் பாருங்கள். சரியா? ஸோ 100 9 நம்பர்ஸ் டிவைட் பண்ணோம். ஸோ ஹென்ஸ் இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா தி நம்பர் ஆஃப் subfields of f p power n is 9. ஓகே, அந்த 100 இதுன்னா அந்த சப்ஃபீல்டு என்னென்ன வரும்னு பாருங்கள். டிவைசர்ஸ்லாம் பாருங்கள். f p power 1, அடுத்து f p power 2, அடுத்து f p ஸ்கொயர், அடுத்து f 5, அடுத்து f 5 ஸ்கொயர், சாரி p f power 5 p. ஓகே, அடுத்து f 10, சாரி 2 power 10, சாரி டிவைசர்ஸை பாருங்கள். டிவைசர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ 1 வந்து f p power 1 தட் இஸ் ஈக்குவல் டு zp. அடுத்து f p ஸ்கொயர், அடுத்து f p power 4, அடுத்து f p power 5, அடுத்து f p power 10, அடுத்து f p power 50, f p power 20, f p power 25, f p power 100. ஸோ 9 இருக்கான்னு பாருங்கள். இது வந்து பாருங்கள் 1 2 7 8. ஓகே, 9 சப்ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுங்கள், இந்த பவர்ஸில் உள்ளதெல்லாம் டிவைட் பண்ணும். 1 2 4 5 10 50 20 25 100. ஸோ இது வந்து யூஜிசியில் சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் p power 100 இஸ் 9. ஓகே, அடுத்து தியரம் பாருங்கள். let f be a finite field. Let f be any finite field. Be any finite field. For each n greater than or equal to 1, there exists for each f be any finite, for each n greater than or equal to 1, there exists an irreducible polynomial of degree n over f. ஓகே, ஒரு ஃபைனைட் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். அந்த ஃபைனைட் ஃபீல்டில் நீங்கள் எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் டிகிரியாக இருக்கிற மாதிரி ஒரு irreducible polynomial ஓவர் எஃப்ல கொடுக்கணும். சரியா? f be any finite field, f be any finite field for each positive integer n greater than or equal to 1, there exists an irreducible polynomial of degree n over f ன்னு கொடுக்கணும். சரியா? இப்போ எந்த ஒரு ஃபைனைட் ஃபீல்டு எடுத்திங்கன்னா எந்த ஒரு n கொடுத்தாலும் அது டிகிரியாக இருக்கிற மாதிரி ஒரு irreducible polynomial ஓவர் f கொடுக்க முடியும். சரியா? ப்ரூஃப் ஒரு நிமிஷம்.
அப்போது லெட் ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு பி பவர் எம்னு எடுத்துக்கலாம். சரியா? ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் டு பி பவர் எம் அண்டு f dash is a finite field with cardinality p power n m. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எந்த ஒரு இன்டீஜர் கொடுத்தாலும் இந்த இன்டீஜர் டிகிரியாக இருக்கிற மாதிரி ஒரு irreducible பாலினாமியல் கொடுக்கணும். சரியா? f வந்து finite field with cardinality p power m and f dash is a finite field with cardinality p power n m. ஓகே, ஸோ இதிலிருந்து என்ன எழுதலாம்னா m divides n m m divides n m. சரியா? ஸோ இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா f is a by previous theorem m divides n m. So by previous theorem f is a subfield of f dash nothing. Sorry. So அதாவது ஆர்டர் ஆஃப் எஃப் வந்து பி பவர் எம்னு எடுத்துக்கிறேன். ஆர்டர் ஆஃப் எஃப் டேஷ் வந்து பி பவர் என்எம். இது மாதிரி ஒரு ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஆர்டர் பி பவர் என்எம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஃபைனைட் ஃபீல்டு எடுத்துருக்கேன். இந்த இதில் எம் டிவைட்ஸ் என்எம்னு இருக்குது. ஸோ பை ப்ரீவியஸ் தியரம் படி எஃப் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் டேஷ்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போது அதே சமயத்தில் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் எஃபோட கேரக்டரிஸ்டிக் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் டேஷ் எல்லாமே என்னென்னா ப்ரைம் தான். ஓகே, எல்லாமே ப்ரைம் தான். ஸோ அப்போது இதில் ஒரு செயின் எழுதலாம். இசட்பி இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப். ஓகே, அண்ட் எஃப் இஸ் ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் டேஷ்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போது நம்ம டிகிரி தெரியும். என்ன தெரியும்னா டிகிரி ஆஃப் எஃப் ஓவர் இசட்பி என்ன வரும்னா எஃபோட ஆர்டர் வந்து பி பவர் எம்னு இருக்குது. அப்போ இதனுடைய டிகிரி வந்து எம் அண்டு டிகிரி ஆஃப் எஃப் டேஷ் ஓவர் எஃப் என்னன்னு பார்த்துருக்கோன்னா என்எம் பை எம்னு பார்த்தோம். தட் இஸ் ஈக்குவல் டு என் அண்டு ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனும் ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன். So upon finite extension of a finite extension is finite. So f dash degree of f dash over zp என்னன்னா f dash over f into f over zp ன்னு எழுதிக்கலாம். finite extension of a finite extension is finite. So இதை எழுதிக்கலாம். சரியா? சரி, இந்த இது கூட தேவையில்லை. இதில் இதனுடைய டிகிரி பாருங்கள். அதாவது டிகிரி ஆஃப் திஸ், சரியா? டிகிரி ஆஃப் திஸ் எக்ஸ்டென்ஷன் இஸ் n. ஓகே, அதே சமயத்தில் சின்ஸ் f dash ஸ்டார் கமா டாட் வந்து என்னென்னா சைக்ளிக். ஓகே, சைக்ளிக். அப்போ f dash star is generated by some alpha for some alpha belongs to f dash star. Okay, so alpha is a generator of f dash star. So upon f dash ஸ்டாரில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி எழுதலான்னு பாருங்கள். f dash ஸ்டாரில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா 1 ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன். ஆல்ஃபா பவர் p பவர் nm மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஏன்னா f டேஷில் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா p பவர் nm எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 0 மட்டும் விட்டுருக்கோம், ரிமைனிங்லாம் ரைட்டா? ஓகே, இப்போ அகெயின் இப்போ இதை ரீரைட் பண்ணுங்கள். எஃப் டேஷை எப்படி எழுதலான்னா 0 உள்ளே போட்டுக்கோங்க. 1 ஆல்ஃபா ஸ்கொயர் அப் டு ஆல்ஃபா பவர் p பவர் nm மைனஸ் 1ன்னு எழுதலாம். சரியா? ஓகே, அப்போது எஃப் டேஷை எழுதுறதுக்கு என்ன தேவைன்னா ஆல்ஃபா மட்டும் போதும். எஃப் டேஷ் எழுதுறதுக்கு என்ன தேவைன்னா ஆல்ஃபா மட்டும் போதும். 0 1 வந்து எஃப்லையும் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு
f of alpha is a smallest field containing f and alpha. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம், டிகிரி ஆஃப் எஃப் டேஷ் ஓவர் எஃப், இது என்ன எழுதியிருக்கோன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஓவர் எஃப் ஈக்குவல் டு என்னு எழுதியிருக்கோம். சரியா? ஸோ நம்ம ஃபீல்டு எக்ஸ்டென்ஷனுடைய ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன படிச்சிருப்போன்னா டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஓவர் எஃப் என்னன்னா டிகிரி ஆஃப் மினிமல் பாலினாமியல் ஃபார் ஆல்ஃபா ஓவர் எஃப்னு பார்த்துருப்போம். ஃபீல்டு எக்ஸ்டென்ஷனுடைய தியரத்தில் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஓவர் எஃப் என்னென்னா டிகிரி ஆஃப் மினிமல் பாலினாமியல் ஃபார் ஆல்ஃபா ஓவர் எஃப்னு பார்த்துருக்கோம். திஸ் ஈக்குவல் டு என். அண்ட் திஸ் மினிமல் பாலினாமியல் என்னவாக இருக்கும் பாருங்கள், இந்த மினிமல் பாலினாமியல் என்னவாக இருக்கும்னா இஸ் irreducible ஓவர் எஃப்ஆர், irreducible ஓவர் எஃப்ஆர் இருக்கும். அண்டு டிகிரி என்ன இருக்குது பாருங்கள், டிகிரி ஆஃப் minimal polynomial for alpha over f equal to n. Degree of minimal polynomial for alpha over f வந்து n இருக்கும். சரியா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? for each positive integer n there exists a irreducible polynomial of degree n over f. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா p power m ஆர்டரில் ஒரு ஃபைனைட் ஃபீல்டு எடுத்துக்கிறேன் அண்ட் p பவர் nm ஆர்டரில் ஒரு ஃபைனைட் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டு தியரத்தை இங்கே யூஸ் பண்ணுதேன். m டிவைட்ஸ் nmனு இருந்தால் f is a subfield of f டேஷ்னு எழுதிடலாம். அண்டு எல்லா ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக்கும் ப்ரைம் தான். ஸோ அப்போ ZP வந்து எல்லாத்துக்கும் சப்ஃபீல்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு செயின் எழுத முடியும். சரியா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி வந்து m. இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டிகிரி லாஸ்ட் ப்ரூஃபில் என்ன பார்த்தோன்னா nm by mனு பார்த்தோம். m கேன்சல் ஆகிரும். ஸோ n. அதே சமயத்தில் f டேஷ் ஸ்டார் வந்து என்னவாக இருக்கும்னா சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். ஸோ இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை சம் ஆல்ஃபா. ஆல்ஃபா எங்கே இருக்குன்னா f டேஷில் இருக்கும், f டேஷ் ஸ்டாரில் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஆல்ஃபா வச்சு இந்த f டேஷ் ஸ்டாரில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுத முடியும். இந்த 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 ஃபீல்டில் உள்ள நம்ம எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா p பவர் nm மைனஸ் 1. ஏன்னா ஜீரோவை ரிமூவ் பண்ணிட்டோம் இதுலேருந்து. ஸோ ஜீரோவை மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து இதே மாதிரி இதில் ஜீரோவை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா எஃப் டேஷ் கிடச்சிரும். சரியா? ஸோ அப்புறம் எஃப் டேஷ் ஈக்குவல் டு 0 1 ஆல்ஃபா ஸ்கொயர் அப் டு ஆல்ஃபா பவர் p பவர் nm மைனஸ் 1. ஸோ எஃப் டேஷை எழுதுறதுக்கு எஃப்பில் உள்ள ஜீரோவும் ஒன்றும் போதும், ஆல்ஃபாவை எஃப் டேஷ்லேருந்து எழுதுகிறேன். சரியா? அப்போ எஃப் டேஷை எழுதுறதுக்கு எனக்கு 0 1 அண்ட் ஆல்ஃபா தெரிஞ்சால் போதும். அப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ டிகிரி ஆஃப் எஃப் டேஷ் ஓவர் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஓவர் எஃப் ஈக்குவல் டு n. ஓகே, நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இதனுடைய டிகிரி பார்த்துருப்போம். என்னென்னா டிகிரி ஆஃப் மினிமல் பாலினாமியல் ஃபார் ஆல்ஃபா ஓவர் எஃப். ஸோ டிகிரி ஆஃப் மினிமல் பாலினாமியல் ஃபார் ஆல்ஃபா ஓவர் எஃப் வந்து n. ஸோ இஸ் ஏ irreducible polynomial over f ஆஃப் டிகிரி nன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? ஸோ வி கெட் தி ரிசல்ட். அப்போ எந்த ஃபைனைட் ஃபீல்டு எடுக்கிறப்போ எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்தாலும் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் டிகிரியாக இருக்கிற மாதிரி ஒரு irreducible polynomial கொடுக்க முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா இதனுடைய ஆட்டோமார்ஃபிசம் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் எஃப் பி பவர் n ஓவர் இசட் இந்த இது கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? அண்டு இந்த ஆட்டோமார்ஃபிசம் குரூப் வந்து எதுக்கு ஐசோமார்ஃபிசமாக இருக்குன்னா இசட்என்னுக்கு ஐசோமார்ஃபிசமாக இருக்கும். இசட்என் இந்த ஆட்டோமார்ஃபிசம் குரூப் வந்து ஐசோமார்பிக் டு இசட்என்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ப்ரூஃப் பண்ண. clearly degree of f p power n over zp என்ன வரும்னா n. ஓகே, degree of f p power n
ஓவர் இசட் பி வந்து என்னென்னா என். சரியா? அதே சமயத்தில் டிகிரியும் ஆட் ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் இசட்பியோட கார்டினாலிட்டி எப்பவும் சேமாக தான் இருக்கும். இதனுடைய ப்ரூஃப் வந்து கால்வாய் தியரியில் இந்த ப்ரூஃபை நடத்துவேன். சரியா? டிகிரி ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் இசட்பியும் ஆட் ஆஃப் இதனுடைய கார்டினாலிட்டியும் சேமாக இருக்கும்னு ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? டிகிரி ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் இசட்பியோட டிகிரி வந்து என். என் வந்து எதுக்கு இந்த ஆட்டோமாவிசத்தோடைய கார்டினாலிட்டியும் என் தான். சரியா? இப்போ இதில் என் ஆட்டோமாவிசம் இருக்கும். இது ஜென்ரலாக இந்த ரிசல்ட்டை நம்ம பின்னாடி ப்ரூவ் பண்ணுவோம் கால்வாய் தியரியில். ஓகே, ஸோ இப்போ ப்ரூஃப் பாருங்கள். இப்போ இங்கே என் ஆட்டோமாவிசம் இருக்கும். என் ஆட்டோமாவிசம். ஸோ திஸ் ஆட்டோமாவிசம் குரூப் வந்து என்னென்னா சைக்ளிக் குரூப்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆட்டோமாவிசம் குரூப் வந்து சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்னன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? அப்போது இதில் ஒரு ஜென்ரேட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். சரியா? அப்போ define sigma from f p power n to f p power n. Okay. By sigma of a equal to sigma of a என்னன்னா a power p. Sigma of a equal to a power p for every a belongs to this finite field. Okay, so define sigma from f p power n to f p power n by sigma of a equal to a power p for all a belongs to f p power n. Okay, ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இது ஆட்டோமாவிசம்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஏற்கனவே நம்ம குரூப் தியரியில் ஃபீல்டு தியரியில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த ரிசல்ட். ஃப்ரோபினிஸ் ஆட்டோமாவிசம்னு சொல்லியிருக்கோம், எடுத்து பாருங்கள். சரியா? இப்போ சிக்மா ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன எழுதுனா ஏ பவர் ஏ ப்ளஸ் பி பவர் பின்னு எழுதுவீங்க. ரைட்டா? ஸோ பைனாமியில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏ பவர் பி ப்ளஸ் பி பவர் பின்னு எழுதிக்கலாம். ரிமைனிங் டேர்ம்லாம் எப்படி இருக்குன்னா பைனாமியில் அப்ளை பண்ணிங்கன்னா பிசி 1 இன்ட்டு ஏ பவர் பி மைனஸ் 1 இன்ட்டு பி அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பீங்க அப் டு ஏபி. இந்த இதில் ஏ பவர் பி இருக்கும் ப்ளஸ் இங்கே பி பவர் பி இருக்கும். ரிமைனிங் எல்லா டேர்ம்லேயும் என்ன இருக்குன்னா மல்டிபிள் ஆஃப் பி இருக்கும். இந்த டேர்மில் ஃபுல்லாக பி இருக்கும். ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் வந்து ப்ரைம். ஸோ பி இன்ட்டு ஏ வந்து என்னென்னா 0 ஆயிரும். ஸோ இந்த ஹோல் டேர்மே 0 ஆயிரும். ஸோ அப்போது சிக்மா ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பவர் பி ஈக்குவல் டு ஏ பவர் பி ப்ளஸ் பி பவர் பின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஏ பவர் பிக்கு பதிலாக சிக்மா ஆஃப் ஏ போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக சிக்மா ஆஃப் பி போட்டுக்கலாம். ஸோ சிக்மா இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம். அடுத்து சிக்மா ஆஃப் ஏபி எடுங்க. சிக்மா ஆஃப் ஏபி என்னென்னா சிக்மா ஆஃப் ஏபி என்னென்னா ஏபி பவர் பின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் பி. ஸோ அகெயின் ஏ பவர் பிக்கு பதிலாக சிக்மா ஆஃப் ஏ அண்டு இது வந்து சிக்மா ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணேன்னா சிக்மா வந்து அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம் அண்டு மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்குது. ஸோ சிக்மா வந்து என்னென்னா ring homomorphism. Sigma is a ring homomorphism. Sigma is a ring homomorphism. Okay. இப்போ என்ன சொல்லணும்னா பைஜெக்ஷன் சொல்லணும். இது நல்லா கவனிச்சிங்க. சிக்மா ஆஃப் 1 வந்து என்னென்னா 1. சிக்மா ஆஃப் 1 வந்து 1ஆக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா சிக்மா வந்து நான் ஜீரோ ஹோமோமார்பிசம். சிக்மா வந்து நான் ஜீரோ ரிங் ஹோமோமார்பிசம். சிக்மா வந்து நான் ஜீரோ ரிங் ஹோமோமார்பிசம்னா அந்த ஹோமோமார்பிசம் 1 1ஆக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க.
அதாவது எனி ஹோமோமார்பிசம் ஃப்ரம் ஃபீல்டு டு ஃபீல்டு இருக்கிறப்போ நான் ஜீரோ ஹோமோமார்பிசம் சாரி ஃபார் எனி ஹோமோமார்பிசம் எஃப் ஃப்ரம் எஃப் டு எஃப் இருந்தால் அந்த ஹோமோமார்பிசம் வந்து ஒன்று ட்ரிவியல் ஹோமோமார்பிசமாக இருக்கும் அல்லது இன்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசமாக இருக்கும். இது நான் ஜீரோ ஹோமோமார்பிசம். அப்போ சிக்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா 1 1 வந்துடும். சரியா? இப்போ இங்கே இந்த சிக்மாவில் டொமைன் அண்ட் கோடொமைன் வந்து சேம் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கொண்டு வந்துடலாம்னா சிக்மா இஸ் ஆன் டூவும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா டொமைன் அண்ட் கோடொமைன் சேம் அண்ட் கார்டினாலிட்டி வந்து ஃபைனைட் அண்ட் ஃபைனைட் வித் சேம் கார்டினாலிட்டி. ஸோ சிக்மா வந்து ஆன் டூவும் வந்துடும். ஸோ சிக்மா பிலாங்ஸ் டு ஆட் ஆஃப் எஃப் p power n over zp சொல்லிக்கலாம். ஆட் ஆஃப் எஃப் p power n சாரி இது சொல்ல முடியாது. திஸ் பிலாங்ஸ் டு சிக்மா வந்து ஆட்டோமார்பிசம் ஆஃப் திஸ் குரூப். சிக்மா பிலாங்ஸ் டு ஆட் ஆஃப் எஃப் p power n எடுக்கலாம். ஆட் ஆஃப் எஃப் p power n. ஓகே, அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இசட்பியில் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லணும். சரியா? நம்ம ஏற்கனவே ஜென்ரலாகவே சொல்லியிருக்கோம். சின்ஸ் இசட்பி இஸ் ஏ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இசட்பி இஸ் ஏ prime subfield of f p power n. Okay, so அப்போ sigma of a equal to a for all a belongs to zp. Okay, சிக்மாவில் இசட்பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். சிக்மாவில் இசட்பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணால் சிக்மா பிலாங்ஸ் டு ஆட் ஆஃப் எஃப் p power n ஓவர் இசட்பின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சிக்மா ஃப்ரம் இந்த ஆட்டோமார்பிசத்தை என்ன சொல்லுவோம்னா ஃப்ரோபினிஸ் ஆட்டோமார்பிசம்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோமார்பிசத்தை எப்படி சொல்லுவோம்னா ஃப்ரோபினிஸ் ஆட்டோமார்பிசம்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ சிக்மா ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுங்கள். சிக்மா ஸ்கொயர் ஆஃப் ஏ எடுத்துங்க. சிக்மா ஸ்கொயர் ஆஃப் ஏ என்னன்னா ஏ பவர் சாரி சிக்மா ஆஃப் ஏ பவர் பி. ஓகே, ஸோ சிக்மா ஆஃப் ஏ பவர் பி எப்படி எழுதலாம்னா சிக்மா ஆஃப் ஏ ஹோல் பவர் பி. அப்போ இதுக்கு என்ன சிக்மா ஆஃப் ஏக்கு என்ன வரும்னா ஏ பவர் பி வரும். இதுக்கு ஹோல் பவர் என்ன வரும்னா பி போடுவீங்க. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏ பவர் பி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, ஏ பவர் பி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சிக்மா பவர் 3 ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ சிக்மா ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சிக்மா ஸ்கொயர் ஆஃப் ஏ என்னென்னா ஏ பவர் பி ஸ்கொயர். சரியா? திஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் ஏ ஹோல் பவர் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு அகெயின் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா ஏ பவர் ஹோல் பவர் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய இமேஜ் என்னென்னா ஏ பவர் பி பவர் 3 times a for every a belongs to f p power n. Okay, for every a belongs to இப்போ இதை n-1 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்.
இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா சிக்மாவை 3 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணதப்போ a பவர் p கியூப் வருது. ஸோ அப்போ n-1 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுங்க. சிக்மா பவர் n-1 ஆஃப் a வந்து எப்படி இருக்குன்னா a பவர் p பவர் n-1 இருக்கும். p பவர் n-1 இருக்கும். சரியா? அப்போ பாருங்கள், அடுத்து சிக்மா பவர் n ஆஃப் a போட்டு பாருங்கள். This result is true for any f a belongs to f p power n. Okay, n times ஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா a p power n வந்துடும். a p power n. a எங்கே இருக்குன்னா f p power n. f p power n is a splitting field of x p power n minus x belongs over z p. Okay, ஃபைனைட் ஃபீல்டு வந்து எதனுடைய ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுனா இந்த பாலினாமியலுடைய ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு. ஏ எங்கே எடுக்கணும்னா எஃப்பி பவர் என்ல. அப்போ ஏ இந்த பாலினாமியில் ஏ இஸ் ஏ ரூட் ஆஃப் திஸ் பாலினாமியல். அப்போ ஏ பி பவர் என் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். அப்போ ஸோ ஏ பி பவர் என் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ திஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ என் டைம்ஸ் அப்ளை பண்ணதப்போ சிக்மா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ வந்துட்டு. அப்போ சிக்மா பவர் என் வந்து என்னென்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆட்டோமாபிசம். இப்போ எத்தனை ஆட்டோமாபிசம் இருக்குது பாருங்கள். ஐ சிக்மா ஸ்கொயர் அப் டு சிக்மா பவர் n-1 சிக்மா பவர் n வந்து n. ஸோ இந்த எல்லா ஆட்டோமாபிசமும் என்னென்னா distinct automorphism of f p power n over z எல்லாமே distinct automorphism. சரியா? சப்போஸ் இதில் உள்ள 2 ஆட்டோமாபிசம் ஈக்குவல்னா கேன்சலேஷன் லா யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும். சரியா? ஸோ அதே சமயம் இதில் எத்தனை ஆட்டோமாபிசம் இருக்குங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். ஆட்டோமாபிசம் ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் இசட்பியில் எத்தனை ஆட்டோமாபிசம் இருக்குன்னா n ஆட்டோமாபிசம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே n பெர்முட்டேஷன் n ஆட்டோமாபிசம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். n ஆட்டோமாபிசம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ n ஆட்டோமாபிசத்துக்கு எதை யூஸ் பண்ணி எழுதுதுன்னா சிக்மாவை வச்சு எழுதுதான். சரியா? ஸோ ஆட் ஆஃப் எஃப் பி பவர் n ஓவர் இசட்பி வந்து என்னென்னா இது ஈக்குவல் டு I sigma square and so on sigma power n-1. Okay, so this group is generated by sigma. And is a cyclic group generated by sigma of order n. So any finite cyclic group is isomorphic to Zn. Any finite cyclic group is isomorphic to Zn. So ஆட் ஆஃப் எஃப் பி பவர் என் ஓவர் இசட்பி வந்து என்னென்னா ஐசோமார்பிக் டு இசட்என். அண்டு திஸ் இது எதுக்கு ஐசோமார்பிசம்னா அடுத்து ஆட் ஆஃப் எஃப் பி பவர் என்னது இதான் ஐசோமார்பிக். ஓகே, ஏன்னா ஆட் ஆஃப் எஃப் பி பவர் என்னும் இந்த ஆட்டோமார்பிசமும் சேம் தான். ஏன்னா இசட்பி வந்து ப்ரைம் சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் பி பவர் என். ஸோ இசட்பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஃபிக்ஸ்டு. ஸோ இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஆட்டோமார்பிசம் ஆஃப் எனி ஃபைனைட் ஃபீல்ட் இஸ் ஐசோமார்பிக் டு சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.